கடந்த மார்ச் மாதம் அறிமுகமான வருகையில்லா ஆவணப்பதிவு விரைவில் கட்டாயமாக்கப்படும் நிலையில் அதற்கான வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் கடந்த மார்ச் மாதம் அறிமுகமான வருகையில்லா ஆவணப்பதிவு விரைவில் கட்டாயமாக்கப்படும் நிலையில் அதற்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சார் பதிவாளர் அலுவலகம் வராமலேயே முதல் விற்பனை மனை, அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை ஆன்லைன் மூலமாக மக்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பத்திரப்பதிவுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், ஆவணப்பதிவு நடைமுறைகளை எளிமைப்படுத்த பொதுமக்கள் தாங்களே நேரடியாக இணைய வழியை ஆவணப்பதிவு முறையினை பதிவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆவணப்பதிவு முறையின் மூலம் பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் இணையதளத்தின் மூலம் இணைய வழி தங்களது ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். ஆவணப்பதிவிற்கு சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்தும் சார் பதிவாளரின் மின்னணு கையொப்பத்துடன் ஆவணமானது சம்பந்தப்பட்ட நபரின் உள்நுழைவிற்கும் அலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமும் அனுப்பி வைக்கப்படும். அந்த ஆவணத்தை ஆவணதாரர்கள் தங்கள் உள்நுழைவு வழியே தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். வருகை இல்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு நெறிமுறைகள் வழங்கப்படுகிறது. சார் பதிவாளர் அலுவலகம் வராமலேயே பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள். பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி மேற்படி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை மேலேற்றம் செய்ய வேண்டும். ஆதார் ஆணையத்தின் மூலம் கைரேகை அல்லது கருவிழி படலம் வழி ஆதார் சரிபார்க்கப்பட வேண்டும். இணைய இணைப்பு UIDAI அங்கீகரிக்கப்பட்ட L1 விரல் ரேகை இயந்திரம் மற்றும் கருவிழி படலம் கவரும் கருவி, புகைப்பட கருவி ஆகும்.